பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது. அப்படி இருக்கும்போது பிறப்பே எடுக்காத சிவபெருமானுக்கு பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்களே, ஏன் என்று காரணம் தெரியுமா? சிவபெருமான் சேந்தனார் வீட்டுக்கு களியுண்ண வந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள்தான். அதே போல ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தாள். திரேதாயுகாவுக்கு திருமணம் நடந்தது. ஆனால் திருமணமான 3வது நாளிலேயே திரேதாயுகாவின் கணவன் இறந்துவிட்டான். திரேதாயுகா அலறி துடித்து, பார்வதி தேவியே, உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா என்று கதறி அழுதாள். அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள். அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார். இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். அதன் பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாயுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது. வடமொழியில் திருவாதிரை என்பதற்கு ஆர்த்ரா என்று பெயர். இதுவே ஆருத்ரா தரிசனம் என்று ஆனது. இந்த ஆருத்ரா தரிசனம் அன்று பெண்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நினைத்து வழிபாடு நடத்தினால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் சிவபெருமான் தரிசனம் தந்த இந்த திருவாதிரை நட்சத்திரத்தையே சிவபெருமானின் நட்சத்திரமாக கொண்டு ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது.